புனித இஞ்ஞாசியாரை நோக்கி ஜெபம். தேவ ஸ்தோத்திரத்தை இப்பூவுலகில் பரப்பச் செய்வதற்கும் எண்ணிக்கையில்லாத ஆத்துமாக்களை பரகதியில் சேர்ப்பதற்கும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித இஞ்ஞாசியாரே, அடியேன் எவ்வளவு அபாத்திரவனாயிருந்தாலும் தேவரீர் பேரிலுள்ள நம்பிக்கையாலும் உமது செல்வாக்கு வல்லபத்தாலும் ஏவப்பட்டு உமது சரணமாய் ஓடி வந்தோம். தேவரீர் என் பரிபாலன காவலராயிருந்து என் ஆத்துமத்தை பாதுகாத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஏனெனில் என் வாழ்நாளையும் என் மரண காலத்தையும் உமக்கே ஒப்படைத்து விடுகிறேன். சோதனை வேளையில் எனக்கு ஆதரவாயிரும். தேவ சந்நிதியில் என் மத்தியஸ்தராயிருந்து மனு பேசி என் குறைகளை போக்கியருளும். விசேஷமாய் என் கிரிகைகளையெல்லாம் அர்ச்சித்து பேறு பலனுள்ளதாக்கி நித்திய மோட்ச சம்பாவனையை நிச்சயப்படுத்தும் சக்தியுடையதாகிய உத்தம தேவ சிநேகத்தை எனக்காக கேட்டு தந்தருளும். புனித இஞ்ஞாசியார் செய்த ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் திரு சரீரமே என்னை இரட்சித்தருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேற்றுங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரியிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உமது முத்தரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, என் முழு சுதந்திரத்தையும் ஏற்றுக்கொள்ளும். என் ஞாபகம், புத்தி, என் சுயமானது யாவற்றையும் வாங்கிக் கொள்ளும். எனக்கு ஏதேது உடைமையோ ஏதேது வைத்திருக்கிறேனோ அவை அனைத்தும் எனக்கு நீர் அருளியதன்றோ? அவற்றையெல்லாம் உமக்கே திரும்ப கொடுத்து விடுகிறேன். உமது திருவுளப்படி அவைகளை நடத்த உமக்கு கையளித்து விடுகிறேன். உமது அருளையும் அன்பையும் மட்டும் எனக்கு தாரும். அப்போது நான் செல்வந்தனாயிருப்பேன். ஆமேன்.